இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கிறார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், நான் கட்டின இந்த காபாவுடைய பணியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யாருக்காக காபா கட்டினார்? அல்லாஹ்வுக்காக. யாருடைய ஆலயம்? அல்லாஹ்வுடைய ஆலயம். யார்கிட்ட துவா கேட்கிறார்? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார். என்னென்ன துவா கேட்கிறார்? யா அல்லாஹ், உண்ட காபாவை உனக்காக நானும் என்ற பிள்ளையும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டோம். ரப்பனா தகப்பல் மின்னா. யா அல்லாஹ், இந்த காபா கட்டின இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உலுஹியா கொடுத்து விட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. உலர இழுத்துட்டு மாஷாஅல்லாஹ், இந்த முறை அறுத்த மாடு இருக்கே சாமான்டா, இப்படி ஒரு சாமான் தான். இந்த பெருமை கதை, போன முறை 4 லட்சம், இந்த முறை 5 லட்சம், போன முறை 3 லட்சம், இந்த முறை 4 லட்சம். இந்த பகட்டுத்தனத்தை அல்லாஹ் பார்க்கறல்ல. அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் 37வது வசனம், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. அல்லாஹு தாலா அந்த மாட்டுடைய இரத்தத்தையோ இறைச்சியோ, நீங்க அறுக்கிற மிருகத்துடைய இரத்தத்தையோ இறைச்சியோ அல்லாஹு தாலா பார்க்கிறான் இல்ல, இறையச்சத்தை தான் பார்க்கிறான். உங்களோட இறையச்சம் எப்படி என்பதை பார்க்கிறான். எனவே இந்த விஷயத்துல கவனமாக இருங்க.